Hello everyone, Assalamu alaikum and welcome back to my channel. இன்னைக்கு இந்த சேனல்ல ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நேம் வந்து நான் டாஸ்லர் கிரியேட்டிவா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமே என்னுடைய வியூவர்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கறப்ப டாஸ்லர் கிரியேட்டிவ் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் என்னுடைய சேனலோட லோகோ. ஓகே, நீங்க இனிமே சர்ச் பண்றதா இருந்தா டாஸ்லர் கிரியேட்டிவ்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு 2 மிளகாயை வந்து காஞ்ச மிளகாயை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வெடிச்சு வந்ததும் ஃபைனலாக வந்து நம்ம கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே நல்லா வந்து வெடிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வதங்கி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். டொமேட்டோஸ் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து சேம் சைஸில் வந்து கட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் வந்து தொக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிடலாம். அதாவது அதனுடைய எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு சில மசாலா வந்து சேர்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை இப்போ லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நல்லா கொதிச்சு வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை போல் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை வந்து இந்த ஃபோர்க்கால் இது மாதிரி நம்ம கீறி வச்சுக்கலாம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த முட்டைக்குள்ளார இறங்கி நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முட்டை ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவியில் இதை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை வந்து இது கூட புளிஞ்சு விட்டுடலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எக் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.